ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல்கஹால்களோட பண்புகள், அதாவது இயற்பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். குறைவான கார்பன் எண்ணிக்கையுடைய ஆல்கஹால்கள் நிறமற்ற நீர்மங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைவான கார்பன் எண்ணிக்கையுடைய ஆல்கஹால் வந்து நிறமற்ற நீர்மங்கள். மேலும் உயர் எண்ணிக்கையுடையவை மெழுகு போன்ற திண்மங்கள். குறைவான கார்பன் எண்ணிக்கை வச்சிருக்கிறது உடைய ஆல்கஹால்கள் நிறமற்ற நீர்மங்கள், கலர்லெஸ் லிக்விட். மேலும் உயர் எண்ணிக்கையுடையவை மெழுகு போன்ற திண்மங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கேன்கள், ஆல்டிகைடுகள், எஸ்டர்கள் போன்ற பிற கரிம சேர்மங்களை காட்டிலும் இவை அதிகமான கொதிநிலையை பெற்றுள்ளன. ஆல்கஹால்களில் மூலக்கூறுகளுக்கிடையே காணப்படும் ஹைட்ரஜன் பிணைப்பு இதற்கு காரணமாக இருக்கின்றன. அதாவது ஆல்கேன்கள், ஆல்டிகைடுகள், எஸ்டர்கள் போன்ற கரிம சேர்மங்களை காட்டிலும் அதிகமான கொதிநிலையை ஆல்கஹால் வந்து பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்கஹால்களில் மூலக்கூறுகளுக்கிடையே காணப்படும் ஹைட்ரஜன் பிணைப்பு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றி ஆல்கஹால்களுக்கிடையே ஓரினி ஆல்கஹால்கள், அதாவது மாற்றி ஆல்கஹால்கள் இருக்கும்ல, அந்த ஆல்கஹால்களுக்கிடையே ஓரினி ஆல்கஹால் வந்து அதிக கொதிநிலையையும் மேலும் மூவினி ஆல்கஹால் குறைவான கொதிநிலையும் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கஹால் அப்படின்னாவே மற்ற கரிம சேர்மங்களை வந்து ஆல்டிகைடு, ஆல்கேன்கள், எஸ்டர்கள் கம்பேர் பண்ணும்போது இது அதிக கொதிநிலையை பெற்றிருக்கும். அதில் வந்து மாற்றி ஆல்கஹால்களில் வந்து 1 டிகிரி ஆல்கஹால்ஸ் வந்து அதிக கொதிநிலையும் 3 டிகிரி ஆல்கஹால்ஸ் குறைவான கொதிநிலையும் வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. குறைவான கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை கொண்டுள்ள ஆல்கஹால்கள் நீருடன் ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்தும் தன்மையினை பெற்றிருப்பதால் அவைகள் நீரில் கரையும் தன்மையினை கொண்டுள்ளன. குறைவான கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை கொண்டுள்ள ஆல்கஹால், குறைவான கார்பன் அணுக்களை கொண்டுள்ள அந்த ஆல்கஹால்கள் வந்து நீருடன் ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்தும் தன்மையினால் பெற்றிருப்பதால் அவை நீரில் அதில் கரையும் தன்மையினை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. பியூட்டேன் மோலார் நிறை கொடுத்துருக்காங்க, கொதிநிலை கொடுத்துருக்காங்க. ப்ரொப்பனல், மீத்தாக்சீத்தேன், ப்ரொப்பன் 1 வால், ப்ரொப்பன் 2 வால். மோலார் நிறை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.